அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் மோசடிகள் அம்பலம். மின்சார சட்டமூலத்தில் திருத்தம் இலங்கை மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது தாக்குதல். இலங்கையில் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்த புதிய திட்டம். முச்சக்கர வண்டி லொரி மோதி ஒருவர் பலி, மூவர் படுகாயம். முன்னாள் பிரதமர் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் குழு ஒன்றுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. விவசாயிகளுக்கான திட்டத்தில் தோல்வி, அரசாங்கத்திற்கு விழுந்த பேரிடி. கொழும்பில் உயரமான கட்டிடத்தில் அடுத்தடுத்து தீ விபத்து, வெளியான காரணம். உப்பு இறக்குமதியில் தாமதம், தீவிரமாக உள்ள பற்றாக்குறை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் புதிதாக கடவுச்சீட்டு பெறுவது மற்றும் புதுப்பித்துக் கொள்வது என்பது பெரும் சவாலான ஒன்றாக மாறியுள்ளது. இந்நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் தற்போது மாதக்கணக்கில் காத்திருந்து அதனை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு 2 மாதங்களுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் முயன்று வருகிறது. இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ள வசதியான பலர் முயன்று வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நாட்டில் பிரபலமான பலர் லட்சக்கணக்கில் பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து தமது கடவுச்சீட்டுகளை உடனடியாக பெற்றுக்கொள்வதாகவும் பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு சிலர் தமது சந்தோஷத்தின் நிமித்தம் சிறிய தொகையிலான பணத்தை அன்பளிப்பாக வழங்கி வருகின்றனர். எனினும் பெருந்தொகை பணத்தை கொடுத்து முக்கியஸ்தர்கள் பெற்றுச் செல்கின்றனர். இவ்வாறான நிலையில் இரவு பகலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை கடவுச்சீட்டு வழங்குவதில் தற்போது நிலவும் பிரச்சினைகள் 2 மாதங்களுக்குள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அத்துடன் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் நேற்று நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. மின்சார சட்டமூலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்படவுள்ளது. இதற்கமைய குறித்த திகதிக்கு முன்னர் மக்கள் தங்களது யோசனைகளை இலக்கம் 434 காலி வீதி, கொழும்பு 3 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க முடியும். அத்துடன் தற்போது மின்சார சட்டத்தில் திருத்தம் தொடர்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை powermin.government.lk என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் எனவும் மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நமீம் மீது தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதல் இன்று காலை ஏறாவூர் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முகமது சாலி நமீம் தெரிவிக்கையில், அரசியல் பிரச்சினை காரணமாக பள்ளிவாசல் ஒன்றின் முன்னால் எனது தந்தை மீதும் சகோதரர் மீதும் இன்று அதிகாலை 6 மணியளவில் கலீல் என்பவர் தாக்குதல் மேற்கொண்டார். இதனால் காயமடைந்த சகோதரன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து காலையில் கொழும்பிலிருந்து வந்த நான் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன். ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி ஆதரவாளர் காதர் என்பவர் வைத்தியசாலையில் வைத்து என்னை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசினார். இதனையடுத்து நான் போலீஸ் நிலையத்துக்கு சென்று வாகனத்தை விட்டு இறங்கி சென்ற போது பின்னால் வந்த காதர் என் மீது மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தால் தாக்கினார். போலீஸ் நிலையத்துக்குள்ளும் அவர் என்னை தாக்க முற்பட்ட போது போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் அப்படியொன்றும் நடக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்காலத்தில் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் வசதியான சேவைகளை வழங்குவதற்காக டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்று நடைபெற்ற பிம்ஸ்டெக் டிஜிட்டல் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் செழிப்புக்கான டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை உருவாக்குதல் என்ற கருப்பொருளில் பிம்ஸ்டெக் டிஜிட்டல் மாநாடு கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உட்பட வெளிநாட்டு தூதுவர்கள் குழு கலந்து கொண்டது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் அரசு அபிவிருத்தி ஆகிய தலைப்புகள் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் டிஜிலோக்கர் செயல்முறையை அறிமுகப்படுத்துவதற்கான கலந்துரையாடல்கள் நடந்து வருகின்றன. UPI செயல்முறையையும் விரிவுபடுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். டிஜிட்டல் கட்டண முறையாக கவர்மெண்ட் பேயை அறிமுகப்படுத்தியதற்காக இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை தீபு உயின பூங்காவிற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளதாக பொலனறுவை போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டியொன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றின் பின்புறத்தில் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த 3 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெருமளவிலான நிதியுதவியை பெற்று திருப்பி செலுத்தாத மூத்த அரசியல்வாதிகள் குழுவிற்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. மறுசீரமைப்பு அடிப்படையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதியை பெற்று அவற்றை திருப்பி செலுத்தாதவர்களில் முன்னாள் பிரதமர் ஒருவரும் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் பலரும் அடங்குவதாக கூறப்படுகிறது. குறித்த முன்னாள் பிரதமருக்கு மட்டும் ஜனாதிபதி நிதியிலிருந்து 2.9 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதேபோல மறுசீரமைப்பு அடிப்படையில் மற்றொரு முன்னாள் அமைச்சருக்கு 1.3 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணத்தை பெற்று இதுவரை அந்த நிதியை முறையாக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜேக்குடி மட்டுமே திருப்பி செலுத்தியுள்ளார். அதன்போது அவருக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து அவருக்கு வழங்கப்பட்ட 6 பில்லியன் ரூபாய் முறையாக தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. நிர்ணய விலையில் நெல் கொள்முதல் செய்வதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சேமிப்பு வசதிகள் திறந்திருந்தாலும் விவசாயிகள் அரசாங்கத்துக்கு நெல்லை வழங்க தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் பலரும் அதிக விலைகளை வழங்கும் தனியார் ஆலைகளுக்கு தங்கள் நெல்லை விற்க தொடங்கியுள்ளமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசாங்கம் வழங்கிய விலையை விட அதிக விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு நெல் கையிருப்பு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அம்மாந்தோட்டை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் மேலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிக ஈரப்பதம் இருந்த போதிலும் தனியார் வியாபாரிகள் கிலோவிற்கு 120 பண்ணை விலையை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்கும் போது தங்களை நெல்லை உலர்த்தி சந்தைப்படுத்துதல் சபைக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாகவும் அதில் போக்குவரத்து செலவுகளும் உள்ளடக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை அதிகரிக்க கோரி விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். கொழும்பின் மிக உயரமான கட்டிடமாக கருதப்படும் கிரீஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட 2 தீ விபத்துகளுக்கான காரணத்தை தீயணைப்பு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தீயணைப்பு திணைக்களம் தற்போது முதற்கட்ட விசாரணைகளை தொடங்கிய நிலையில் கட்டிடம் தீப்பிடிக்க காரணமான சில காரணிகளையும் கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி கட்டிடத்தின் இரும்பு பாகங்களை பாதுகாப்பற்ற முறையில் எரிவாயு கட்டர் மூலம் வெட்டியதே தீ விபத்துக்கான காரணம் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் இரும்பை வெட்டி அகற்ற எரிவாயு கட்டர்களை பயன்படுத்த வேண்டாம் என்று தீயணைப்பு திணைக்களம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதுடன் இது தொடர்பாக ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கையும் கோரப்பட்டுள்ளது. கிரீஸ் கட்டிடத்தின் 35வது மாடியில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டதுடன் பின்னர் நேற்று 24வது மாடியிலும் தீ விபத்து ஏற்பட்டது. இதன் விளைவாக தீயை அணைக்க தீயணைப்பு திணைக்களம் 2 சந்தர்ப்பங்களிலும் தலா 3 தீயணைப்பு வாகனங்கள் என மொத்தம் 6 தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டது. இதற்கிடையில் கிரீஸ் கட்டிடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதற்காக 20 காவல்துறை அதிகாரிகள் கொண்ட குழு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பற்றாக்குறையை தவிர்க்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு நிர்வாக பிரிவால் தேவையான சான்றிதழ்களை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த தாமதம் நாட்டின் உப்பு பற்றாக்குறையை மோசமாக்கும் என்று சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க எச்சரித்துள்ளார். இதேவேளை உப்பு இறக்குமதி செய்வதற்கான காலக்கெடு 2025 பிப்ரவரி 28 முடிவடைகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.